Hi friends, welcome to Tamil Pharma Notes. So last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பயோஃபார்மசூட்டிக்ஸில் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னா என்ன, அதோட மெக்கானிசமில் ஃபஸ்ட்டு ஒன் டிரான்ஸ்செல்லுலரில் ரெண்டு டைப் இருக்குது, ஆக்டிவ் அண்ட் பேசிவ். ஸோ அதில் பேசிவ் டிஃப்யூஷன் மட்டும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஆக்டிவ் டிஃப்யூஷன்னா என்னது, நெக்ஸ்ட் டைப்பான பேராசெல்லுலர் அண்ட் வெசிகுலர்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் டிரான்ஸ்செல்லுலரில் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். நம்ம லாஸ்ட்டாக பார்த்ததில் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் நம்மளுக்கு என்ன வேணும், மெயினாக என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றத ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாக போட்டு நம்ம காமிச்சிருந்தோம். என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படின்றதுல மாலிகுல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலேருந்து இன்ட்ரா செல்லுலருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஒன்றில் ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற டைப்ஸில் எனர்ஜி தேவைப்படுதில்ல, அந்த எனர்ஜி தான் அஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஏடிபி அப்படின்றாங்க. ஸோ அண்ட் தென் ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அயான்ஸோ மாலிகுல்ஸோ ஒரே டைரக்ஷனில் மட்டும் அது டிரான்ஸ்போர்ட் ஆகிறனால இதை வந்து யூனிபோட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து குளுக்கோஸ் அப்சர்வ் ஆகிறது எல்லாமே ப்ரைமரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டோட மெக்கானிசம் மூலமாக தான் அப்சர்வ் ஆகுது. நெக்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் நீட் எனர்ஜி தேவைப்படும் அஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஏடிபியில். ஆனால் என்னென்னா டைரெக்டாக தேவைப்படாது, இன்டைரக்ட் ஃபார்மில் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றதான் செகண்டரி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இதில் வந்து பார்த்தோம்னா மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன்றில் வந்து ஏடிபி தேவைப்படுது பட் டைரக்டான ஒரு ரெக்குயர்மெண்ட்டு, செகண்டரியில் வந்து இன்டைரக்டான ஒரு ரெக்குயர்மெண்ட்டில் தேவைப்படுது அப்படின்றாங்க. இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா சிம்போர்ட் அண்ட் ஆன்டிபோர்ட். சிம்போர்ட் வந்து கோ டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிறாங்க, ஆன்டிபோர்ட் வந்து கவுண்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்போர்ட்டில் வந்து பார்த்தோம்னா மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ், இப்போ ஒரு பாசிட்டிவ் மாலிகுல்ஸ் நெகட்டிவ் மாலிகுல்ஸ் ரெண்டு டைப் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்குன்னா போத் மாலிகுல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது சேம் டைரக்ஷனில் போகும். இப்போது லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் அயன்ஸ் போதுன்னா அதே லெஃப்ட் சைடில் தான் நெகட்டிவ் அயன்ஸும் போகும். அதனால தான் சேம் டைரக்ஷனில் மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அண்டு குளுக்கோஸ், சோடியமும் குளுக்கோஸும் அட் த டைமில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது சேம் டைரக்ஷனில் போகும். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வந்து இருக்கா, இது வந்து சோடியம் அயான்ஸ், இது வந்து பார்த்தோம்னா குளுக்கோஸ் அயான்ஸ். ஒன்று வந்து பார்த்தோம்னா சோடியம் அயான்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா குளுக்கோஸ் அயான்ஸ். ரெண்டுமே எந்த டைரக்ஷனில் போகுது, சேம் டைரக்ஷனில் போகுது. ஸோ இது நேம் தான் சிம்போர்ட்டார் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆன்டிபோர்ட் வந்து கவுண்டர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மூமெண்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன், ஜஸ்ட் லைக் ஆப்போசிட் டு சிம்போர்ட்டார். இதில் எப்படி சேம் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ அதே இது மாதிரி ஆப்போசிட்டில் டைரக்ஷனில் போகுது. இதில் எப்படி போகுதுன்னு பாருங்கள், பொட்டாசியம் ஒரு டைரக்ஷன்லையும் அந்த ஏடிபி மாலிகுல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏடிபி எனர்ஜியோட சோடியம் அயான்ஸ் எல்லாமே ஒரு டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகுது. அதுதான் சொல்கிறாங்க ரெண்டுமே வேறு டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆன்டிபோட்டாஸ் முடிஞ்சிச்சு, சிம்போட்டாஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைப்பானது பேராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட். இப்போ பேராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னா சேம் ஒரு ட்ரக்கு நம்ம எடுத்துக்கும் போது அது எக்ஸ்ட்ரா செல்லுலேருந்து இன்ட்ரா செல்லுலருக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னா ரெண்டு செல்ஸ் இருக்குது, ஜிஐ எபிதீலியல் செல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இந்த செல்ஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் ரெண்டு செல்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு செல், இது செகண்ட் ஒன். ஸோ ரெண்டு செல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு செல்ஸ்க்கும் இன்பிட்வீனில் ஒரு ஜங்ஷன் இருக்கும், அதோட சந்திப்பு, ரெண்டு செல்ஸ்க்கும் இன்பிட்வீனில் உள்ள ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த ஜங்ஷன் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு போகிறது தான் வந்து டிரான்ஸ்செல்லுலர் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னு பார்த்தோம்னா பெர்மியேஷன் அண்டு பெர்சாப்ஷன் அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து பெர்மியேஷன், செகண்ட் ஒன் வந்து பெர்சாப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெர்மியேஷன் த்ரூ டைட் ஜங்ஷன் ஆஃப் எபிதீலியல் செல் அப்படின்னா என்னென்னா இப்போது ரெண்டு செல்ஸ்க்கும் இன்பிட்வீனில் உள்ள ஜங்ஷன் மூலமாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த ரெண்டு செல்ஸ்க்கும் இன்பிட்வீனில் உள்ள ஜங்ஷன் ஓப்பனிங் வந்து அக்வஸ் போர்ஸை விட லார்ஜராக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி அக்வஸ் போர்ஸை விட இன்பிட்வீனில் உள்ள போர்ஸ் வந்து ஓப்பனிங் வந்து ஸ்மாலாக தான் இருக்குது, அக்வஸ் போர்ஸை கம்பேர் பண்ண ஸ்மாலாக இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் மூலமாக ட்ரக்கு அப்சர்வ் ஆகும்னு சொல்லி பார்க்குறோம். என்னென்ன டைப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து அப்சர்வ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இன்சுலின், கார்டியாக் கிளைகோலைட்ஸ். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு எடுத்துக்கக்கூடிய கார்டியாக் கிளைகோலைட்ஸ் ட்ரக்ஸ் வந்து இந்த டைப் ஆஃப் பேராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் மூலமாக தான் அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தா பெர்சாப்ஷன்ங்கிறது சேம் லைக் ரெண்டு செல்ஸ்க்கு இன்பிட்வீனில் உள்ள ஜங்ஷனில் ஓப்பனிங் இருக்கும். பட் இந்த ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டெம்பரவரியாக இருக்கும். ரெண்டு நெய்பரிங் செல்ஸ்
ஒரு 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு ரெண்டும் நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகும்போது டெம்பரவரியாக ஒரு ஓப்பனிங் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பெர்சாப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெர்சாப்ஷன் டைப் ஆஃப் மெக்கானிசமில் ஆக்ட் ஆகும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னா வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா என்னென்னா என்கல்பிங் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியல்ஸ். என்கல்பிங் அப்படின்னா விழுங்குறதுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு சாப்பாடு நம்ம எடுக்கும்போது விழுங்கி சாப்பிட்றோம்ல, ஸோ அது மாதிரி விழுங்குறது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் வெளியிலேருந்து வரக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து நம்ம விழுங்குறது தான் வந்து வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுதான் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் லூமன் சொல்கிறது. இதுதான் வந்து மெம்பரைன், அந்த செல் இன்பிட்வீன் உள்ள செல். இது செல் மெம்பரைன், இதெல்லாமே என்னதுன்னா செல் மெம்பரைன் அப்படின்றாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெட்டீரியலை தான் நம்ம இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக பிளட்டுக்கு ரீச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெசிகுலர்னா என்கால்பிங் விழுங்குற மாதிரி. ஸோ இந்த இருக்கா செல் மெம்பரைன்ஸ் மூலமாக அது வந்து பார்ட்டிகிள்ஸை வந்து எடுத்து உள்ள நம்ம எப்படி வாய் மூலமாக ஃபுட்டை எடுத்து விழுங்கி நம்ம ஸ்டொமக் கொண்டு போகிறோம், அதே மாதிரி தான் ஜிஎல் லூமன்லேருந்து செல் மெம்பரைன்ஸ் மூலமாக அந்த ஃபுட்டை வந்து என்கல்ப் பண்ணி பிளட்டுக்கு வந்து ரீச் பண்ணுது. அது பேர் தான் வெசிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த டைப் என்ன பேர்னு சொன்னால் வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேயும் 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பாகோசைட்டாசிஸ், செகண்ட் ஒன் பார்த்தோம்னா பின்னோசைட்டாசிஸ். ஸோ பாகோசைட்டாசிஸ் அப்படின்னா ரெண்டுமே விழுங்குறது தான். பட் பாகோசைட்டாசிஸ்னால் செல் ஈட்டிங், சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி. ஸோ சாப்பிட்றது அப்படின்னு வரும்போது சாலிட் பார்ட்டிகல்ஸ் வரும். ஸோ அதனால தான் அப்டேக் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பின்னோசைட்டாசிஸ் அப்படின்னா செல் ட்ரிங்கிங் அப்படின்றப்ப லிக்யூட்ஸ் வரும். ஸோ அதனால தான் அப்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட்னு சொன்னது. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசிவ் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் டிரான்செல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டோட ஆக்டிவ் பற்றி பார்த்தாச்சு. ஆக்டிவில் 2 இருக்குது, பிரைமரி செகண்டரின்னு. அண்ட் தென் செகண்ட் டைப்பான பேராசெல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ அதில் 2 இருக்குது, பெர்மியேஷன், பெர்சாப்ஷன். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வெசிகுலர் டிரான்ஸ்போர்ட், அதுலேயும் 2 இருக்குது. ஸோ பாகோசைட்டாசிஸ் அண்ட் பின்னோசைட்டாசிஸ். ஸோ இந்த பயோஃபார்மசூட்டிக்ஸில் அப்சர்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ தமிழ் ஃபார்மாஸ் நோட்ஸ். தேங்க்யூ.